ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல சென்ட்ரல் பேங்கோட ஜோனல் பேங்கிங் ஆஃபீஸர் வேகன்சிஸ் பத்தி பார்க்க போறோம். மொத்தமா 266 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் டெட்லைன் சீக்கிரமே வருது. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தியான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 266 போஸ்ட்கான வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு ஜோனல் பேங்கிங் ஆஃபீஸர். ஸோ ஒவ்வொரு ஜோன்ஸுக்கும் சில வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஜோனுக்கு எவ்வளவு இருக்கு, அதாவது சென்னை ஜோனுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆன டேட் 21 ஜனவரி. அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியக்கூடிய டேட், அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் வந்து 9th February. ஸோ ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய வயசு வந்து 21 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஏதாவது ஒரு ரெகக்னைஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கிற எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ற மோட் வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன் மோட் தான். பட் அவங்களுடைய செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இது ரெண்டும் இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து March 1st or 2nd வீக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அது டென்டேட்டிவ் டேட் தான். பட் இதை பத்தின டீடைல்ஸ், கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து லேட்டரா அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு ஜோனுக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தலாம். ஸோ அகமதாபாத் ஜோனை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 123 வேகன்சிஸ் இருக்கு. சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா இது மூணும் சேர்த்து சென்னை ஜோன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 58 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது கவுஹாத்தி ஜோன்ல 43 வேகன்சிஸ், ஹைதராபாத் ஜோன்ல 42 வேகன்சிஸ். ஸோ ஹைதராபாத் அப்படின்னு பார்க்கும்போது தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. ஸோ மொத்தமா 266 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து இந்தியன் நேஷனலா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நேபாள் ஆர் பூட்டான் ஆர் திபெத்தியன் ரெஃப்யூஜியா இருந்தாலும் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 21 to 32 இயர்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ஆஸ் ஆன் 30/11/2024, அதாவது 30/11/2024 படி உங்களுடைய வயசு வந்து 21 இருக்கலாம், இல்ல 32 இருக்கலாம். இதுக்குள்ள இருக்கணும். அது ரெண்டுமே, இந்த டேஸ் ரெண்டுமே இன்க்ளூசிவா இருக்கும். அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரியா ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல நீங்க ஒரு டிகிரி வந்து வச்சிருக்கணும். அண்ட் நீங்க வந்து மெடிக்கல், இன்ஜினியரிங், சிஏ இந்த மாதிரி துறைகள்ல நீங்க குவாலிஃபிகேஷன் ஆயிருந்தீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுல ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. OBCக்கு வந்து 3 இயர்ஸ் உண்டு. டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸ் உண்டு. அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மென் அண்ட் children or family members of someone who died in 1984 அந்த ரயாஸ்டன் இறந்தவங்களுக்கு. ஸோ எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது. மேண்டேட்டரியா ஏதாவது ஒரு டிகிரி வாங்கிடணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ மினிமம் எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ஆஃபீஸர் கேடர்ல வந்து 1 year, கிளரிக்கல் கேடர்ல 3 years. இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 years வந்து ப்ரொபேஷன் பீரியடா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியட 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமா அது ஒரு பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னால உங்களுடைய சிபில் ஸ்கோர் 650 இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த விதமான லோன்ஸ் நீங்க டிஃபால்ட் பண்ணதோ இல்லைன்னா பினான்சியல் இன்டிசிப்ளின் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நீங்க எதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் படி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணவே முடியும். 2 ஜோன்ல அட் டைம்ல நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஜோனை செலக்ட் பண்ணி அதுக்கான அப்ளை பண்ணணும். அண்ட் எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் என்னவா இருக்கும்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் 20 மார்க்ஸுக்கு, பேங்கிங் நாலேஜ் 60 மார்க்ஸுக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து 20 மார்க்ஸ்க்கு, பிரசன்ட் எக்கனாமிக் சினாரியோ அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் 20 மார்க்ஸ்க்கு. ஸோ மொத்தமா வந்து 120 மார்க்ஸ் நீங்க எழுதுவீங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க, பேங்கிங் நாலேஜுக்கு 35 மினிட்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 15 மினிட்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் பிரசன்ட் சினாரியோக்கு 15 மினிட்ஸ். ஸோ மொத்தமா 80 மினிட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமையும் இன்டர்வியூவையும் நம்ம வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 70-30, அதாவது ரிட்டன் எக்ஸாமோட மார்க்ஸ் 70% வெயிட் கொடுப்பாங்க அண்ட் இன்டர்வியூக்கு 30% வெயிட் கொடுப்பாங்க. ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க குவாலிஃபை ஆகணும், அதாவது பாஸ் ஆகணும் அப்படின்னா 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா. இல்ல SC/ST OBC PWD கேட்டகரியா இருந்தீங்கன்னா 45% மார்க் வாங்கியிருந்தா தான் பாஸ் ஆக முடியும். இன்டர்வியூல மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100. ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது பாஸ் மார்க்ஸ்னு பார்த்தா இன்டர்வியூல 50% for general and 45% for SC/ST OBC PWD. அண்ட் நீங்க எந்த ஜோனுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஜோனோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டு. ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், PWD உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா 175 rupees plus GST அப்ளிகேஷன் ஃபீஸ். மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 850 rupees plus GST அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்படி இது வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பிளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் கணக்கெடுத்துக்கப்படும். ஸோ அவங்க கேட்டிருக்கிற எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் அண்ட் சிபில் ஸ்கோர் அண்ட் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கரெக்டா இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா தரவா படிச்சுக்கிட்டு எல்லா எலிஜிபிலிட்டியும் நீங்க கவர் பண்றீங்களா, எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு, தட் இஸ் நான் ரீஃபண்டபிள். அதனால பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆன மட்டும் அப்ளை பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.